இங்கே கர்த்தர் சொன்னது தேவனோட பங்கு தேவனுக்கு கொடுத்துருங்க. அதில் என்ன தெரியுமா அந்த ஆவிக்குரிய அர்த்தம்னா, தேவன் பங்கு நீங்கள் வச்சுக்கூடாது. இன்றைக்கி ஒரு மணி நேரம் கர்த்தர் உங்களுக்கு அவரை தேட முடியாத ஒரு நிமிஷங்களை கொடுத்துருக்காரு. இந்த நாளில் சில நிமிடங்கள் கர்த்தருக்காக அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுத்த அடையாளமாக சில நிமிஷங்களில் அவர் உங்களுக்கு பங்குகளை வைத்திருப்பார், பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி. அந்த நிமிஷத்தை கரெக்டாக கர்த்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நீ கர்த்தர் இடைப்பட முடியாத அவர் சில செயல் வச்சுருப்பா, அதை கரெக்டாக நீங்கள் கர்த்தரோட ஷேர் பண்ணிடணும், அவருக்கு கொடுத்துடணும். இன்னைக்கு கர்த்தருக்கு செலுத்த முடியாது ஏதாவது உங்கள் உழைப்பையோ உங்கள் காணிக்கையோ கையும் பேசுகிற கற்று வச்சுருப்பா, அதை செலுத்திடணும். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுதல். சில நேரத்தில் இந்த கீழ்ப்படுதலுக்கு ஒரு பங்கு கொடுக்குறது ஒரே கஷ்டமாக தான் இருக்கும். சிலருக்கு முடியாது, சிலருக்கு எபிலிட்டி இருக்காது, சிலருக்கு மனசு வராது, சிலருக்கு யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஒரு தீமை செய்கிறதுக்கு 10 தடவை செய்யணுமா